இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்தது. வினாத்தாள் கசிவு குறித்து அதில் யார் ஈடுபட்டிருக்கிறாங்க, அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வச்சு கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி போராட்டம் நடத்துச்சு. இதில் இளைஞர்கள் மற்றும் எதிர்கட்சிகள்லாம் பங்கேற்றாங்க. இப்போ அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, வேறு அமைச்சரும் போட்டாங்க. இப்போ போராட்டமும் அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுங்கும் அவரும் உண்ணாவிரதம் முடிச்சுக்கிட்டார். இப்போ இந்த விவகாரம் நாடாளுமன்றம் இன்னைக்கு கூடுச்சு. இப்போ மாணவர்கள் என்ன சொன்னாங்க, தவறு நடந்திருக்கு, அது சரி செய்யுன்னு சொல்லி தான் போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க மேலே ஏன் இப்படி ஒரு தாக்குதல் காவல்துறை நடத்துச்சு, அதுக்கு காரணமான காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு உத்தரவிட்டது யார், தடிவடி நடத்த உத்தரவிட்டது யார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி அமளியில் ஈடுபட்டாங்க. அவை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரம் போயிருக்கு. உச்சநீதிமன்றமும் இதை கேள்வி எழுப்பியிருக்கு. போராட்டம் நடத்துறது அவங்க உரிமை, இது தடியடி நடத்தணுமா அந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இது தொடர்பான மனுக்கள் எல்லாத்தையும் ஒரு சேர இணைத்து நாளைக்கு விசாரணை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஒரு போராட்டத்தில் இவ்வளோ பெரிய தடியடி நடத்தணுமா, அந்த தடியடி நடத்திய போது அந்த லத்தியெல்லாம் ஆணி இருந்தது அப்படின்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் நேர பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, பார்த்தவங்க சொல்கிறாங்க, கடுமையாக தாக்கியிருக்காங்கன்னு. மருத்துவமனையில் இன்னும் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிகிச்சையாக இன்னும் இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் தேவையா? அதான் எல்லோரும் கேட்குற கேள்வி. நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் மீண்டும் இன்னைக்கு திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் போது போராட்டம் முடிந்த பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதிக்கிற அந்த ஒத்திவைப்பு, வாசகர்களுடைய நினைவூட்டலுக்கு பழைய வரலாற்றை நம்ம எந்த அளவுக்கு இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியை RSS பின்புலத்தில் உள்ள ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள், பல்வேறு பிரிவு ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு முயற்சி செய்தும், அமித்ஷாவினுடைய மிரட்டல் நடவடிக்கைகள் பல வகையில் இருந்தும், பல குழுக்களாக போராட்டங்களை நடத்தினாலும் போராட்டம் வெற்றியை நோக்கி ஒரு படி எடுத்து வைத்திருக்கிறது. வெற்றியை முழுமையாக அடைந்திருக்கிறது என்று அவரும் சொல்லல, அந்த உண்ணாவிரதத்தை முடிச்ச எந்த குரூப்புமே சொல்லல. ஆனா இந்திய அரசியலில் ஒரு சின்ன எழுச்சியை மாணவர்கள் நினைத்தால் முடியுமா என்ற கேள்வி, கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு பிரச்சனையினுடைய வரலாற்றை இளைஞர்கள் பிடித்து கொண்டால், அந்த வரலாற்றை அவர்கள் பிடித்து கொண்டால், அல்லது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதித்தால், இந்த ரெண்டுல எதுவாக இருந்தாலும் போராட்டம் தீவிரமாகும், வெற்றியை நோக்கி செல்லும் என்பது இந்த போராட்டத்தினுடைய முடிவாக சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி அடிதடிக்கு பின்னால வருவோம். இந்த NTA என்ற அமைப்பு ஒன்றிய அரசின் கல்வித்துறை, இதுல இந்த பாரதிய ஜனதா கட்சி 2014 இருந்து எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறது என்பதை வாசகர்கள் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கடமை. அந்த வகையில பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வரும்போதே எல்லாரும் இளைஞர்கள் எதிர்பார்த்தது கல்வியை ஒரு சரியான திசையில் இந்த அமைப்பு, இந்த அரசு கொண்டு போகும் நினைச்சாங்க. ஏற்கனவே 2.78% என்ற அந்த கல்விக்கான ஒதுக்கீடு 6% குறைந்தபட்சம் மாற்ற வேண்டும் என்று கல்வியாளர்கள் கோரிக்கை வைத்து காங்கிரஸே அதை செய்யாத போது காங்கிரசின் மீது ஏற்பட்ட வெறுப்பினால ஒன்றிய அரசு பாஜக ஆட்சிக்கு வந்தது. இப்போ 2.78 என்பது இன்றைய நிலையில் என்னவாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 1.97 என்று குறைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ள டீடைல்ஸ்குள்ள போனீங்கன்னு சொன்னா நிறைய இருக்கும், அது போக வேணாம். ஆனால் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறையில பல மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு 2015 இருந்து 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்மிருதி இரானி 2014 இருந்து 16 வரைக்கும் அந்த மாதிரி பீரியட்ல ஒரு 10th ஒரு 12th கொஸ்டின் பேப்பர் லீக்கு, மிகப்பெரிய ரகலை, அதுக்கப்புறம் அந்த அம்மாவை மாத்துறாங்க.
அதுக்கப்புறம் பிரகாஷ் ஜவடேகர் அப்படின்றவர் வராரு 16ல இருந்து 19 வரைக்கும். அதுக்கப்புறம் பொக்ரியால்ன்றவர் வராரு. அதுக்கப்புறம் தான் 2021ல நம்முடைய பிரதான் கல்வித்துறைக்கு வராரு. அப்பவும் கல்வித்துறை அமைச்சர் அல்ல அவரு, மனிதவள மேம்பாட்டு அமைச்சர். கல்வித்துறையை சேர்ந்து பார்ப்பார். அப்படின்னா கல்விக்கு 2ஆம் நிலை கொடுக்கிற பிஜேபி அரசில் தொடர்ந்து இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்திருக்கிறார்கள் என்பதில் ஏற்பட்ட கோபம் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற அந்த நேம்ல எல்லா முற்போக்கு இயக்கங்களையும் ஒன்றிணைத்திருக்கிறது. இதுல ஒரே ஒரு ஆள், அந்த பொக்ரியால் மட்டும்தான் கொரோனா பீரியட்ல 2 தடவை கொரோனா வந்து அந்த ஆள் தானா ராஜினாமா பண்ணது. மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில எந்த விஷயத்தையும் ஒழுங்கா செய்யாம வில்லங்கமாயிருக்காங்க. சரி, இது வந்து கல்வித்துறையில இந்த அரசு அப்படி வச்சிருக்குது. 2014 இருந்து 24 வரைக்கும் இந்த நீட் சப்ஜெக்ட்ல இறந்து போன மொத்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா 1,00,000க்கும் மேல, 1,24,000 பேர்ன்றது அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்கே. இந்த இறந்து போனதுல பாத்தீங்கன்னா 55% மாணவர்கள் 18 வயசுக்கு கீழே, 42% மாணவர்கள் 30 வயசுக்கு கீழே. அப்போ இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட இவ்வளவு லட்சம் மாணவர்களை உயிரை கொடுத்த ஒரு பிரச்சனைக்கு இந்த ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சரியில்லை என்ற கோபம் தான் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2000 பேரு உயிரை கொடுத்து ஒரு பரீட்சை எழுதும் போது அந்த பரீட்சை கொஸ்டின் பேப்பரை ஒழுங்கா செய்யலன்னா அந்த என்டிஏ எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா, வாசகருடைய நினைவூட்டலுக்காக சொல்றோம், இது வரைக்கும் அந்த என்டிஏல ஒரே ஒரு பெர்மனன்ட் ஸ்டாப் கூட கிடையாது. 71 டெபியூட்டட் ஸ்டாப்பை வச்சுக்கிட்டு எல்லாமே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ வச்சுக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்காம ஊழலை ரொம்ப அதிகமா நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து அதை வந்து ஒரு கமர்சியலைசேஷன் ஆபீஸா ஒரு தனியார் நிறுவனம் எந்த அளவுக்கு பொறுப்பற்று செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்பட்டு அந்த என்டிஏ வீணாக்கி இருக்குன்ற கோபம் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற தலைமைக்கு மேல வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல அடிச்சிருக்கக்கூடிய தொகை டீடைல்ஸ்குள்ள நான் போகல. 18-19 இந்த என்டிஏவுக்கு இந்த போட்டித் தேர்வின் மூலமா 504 கோடி ரூபாய் வந்திருக்குன்னு கணக்கு சொல்றான். 23-24 1116 கோடி வந்திருக்குன்றான். 25ல எவ்வளவுடா வந்ததுன்னா போராட்டம் எல்லாம் அதிகமானதுனால அவன் என்ன சொல்லிட்டான், புள்ளி விவரங்களை வெளியே தருவதில்லை அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறான். அப்போ இந்த கல்வித்துறையில் என்டிஏ என்பது ஊழலின் ஊற்றுக்கண். கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட்ல எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய லூட்டிங் பண்றாங்கன்ற கோபம் தான் அந்த கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையாக மாறியது. ஒன்னும் சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க எந்த கமிட்டி போட்டு எவ்வளவு சட்டம் போட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக சட்டம் இயற்றினாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திலேயே சிக்காத பண முதலைகள் தான் இவர்கள். RSS ஆதரவுல வழங்கக்கூடிய செயல்படக்கூடிய அமைப்புகள் தான் அவர்கள். ஆகவே அதுல எல்லாம் நான் ஈடாக மாட்டேன், ரிசிக்னேஷனை தவிர வேற வழியே இல்லைன்னு மாணவர்கள் நிற்க, அதை அனைவரும் ஆதரிக்க அந்த சப்ஜெக்ட்ல கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி தான் இது. இப்ப அதே RSSல இருந்துதான் இன்னொருத்தர் வராரு, பிரகலாத் ஜோஷி என்பவரும் இவரும் சேர்ந்து செயல்படுறவங்க தான். இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அவர் சிரிச்சுட்டு வணக்கம் வச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் கல்வித்துறையை மீண்டும் நல்லவர்களிடம் ஒப்படைக்கவில்லை. இந்த விசாரணை நீங்க கேட்டிருக்கீங்க பாருங்க, இந்த காவல்துறை வயலேஷன்ஸ், இது அட் ஏ டைம் சுப்ரீம் கோர்ட் என்பது நம்ம பக்கம் நின்று பேசினது ஆச்சரியமான விஷயம். ஒன்றிய அரசுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை உச்ச நீதிமன்றம் செய்து வரும் வேளையில் நாம பயந்தோம், ஒரு அவசர உத்தரவு போட்டு அந்த இடத்த உடனே காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு. ஆனால் அந்த ஆணி வச்சு அடிச்சது மாணவ மாணவிகள் மீது வயலேஷன்ஸ் என்பது ஏற்கனவே உள்ள சட்டத்தை மீறியது. அதுக்கு விசாரணை குழு நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. வெளியாட்களை உள்ள கொண்டு வந்தது தப்புன்னு டெல்லியில இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உயர்ந்த அதிகாரி மாணவர்கள் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நின்னது இந்த போராட்டத்திற்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக வெளிச்சம். இதை பயன்படுத்தி கொண்டு வெறும் ஒரு ரிசிக்னேஷன் கிடையாது, யாருமே இளைஞர்கள் கிட்ட அரசியல்ல ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்பட்டா அமித்ஷாவையும் ராஜினாமா செய்ய வைக்க முடியும், மோடியையும் ராஜினாமா செய்ய வைக்க முடியும். அதுக்கு நிறைய கட்டுரைகள்
பேச்சுவார்த்தைகள், அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு இந்த 12 ஆண்டுகள்ல செய்திருக்கக்கூடிய மோசமான எதிர்கால நிலைகளை இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னா, மோடியினுடைய ஆட்சியில் ஒண்ணு அவர் கொள்கையை மாத்தணும் அல்லது அந்த இடத்த விட்டு அவர் போகணும். அந்த வகைக்கு இந்த இந்தியா தள்ளப்பட்டிருப்பது ஒரு நல்ல திசையை காட்டுகிறது. இந்த விசாரணைகளின் முடிவுல மிகப்பெரிய அளவுக்கு அந்த காவல்துறை அத்துமீறல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதிலையும் ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. இவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துனது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னன்னா, இதை நடத்தலைன்னா சர்வதேச லெவல்ல இவங்களுக்கு நிலைமை மோசமா போயிருக்கும். பீகார்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம், தேஜஸ்வி யாதவனுடைய சகோதரர் உட்பட 2800 பேர் கைது. காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை வாகனங்களே இல்ல, மாணவர்கள்கிட்ட போயிடுச்சு. ஒரு நாள் விட்டிருந்தா பீகார்ல மிகப்பெரிய கலவரத்தை வேற்று சக்திகள் உருவாக்கி இருக்கும். நல்ல வேளை இந்த போராட்டம் முடியும் போது அவர்களும் முடிக்க வேண்டிய சூழல் வந்தது. அதனால இளைஞர்களுக்கு சரியான ஒரு அரசியல் வெளிச்சத்தை நாம் கொடுத்தோம் என்றால், இந்த கல்வி மீது தனியாருடைய ஆதிக்கத்தை கொண்டு வர நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு எதிராக ஒரு மாற்றத்தை நம்மால கொண்டு வர முடியும் என்பதுதான் நம்மை போன்றவருடைய கருத்து. பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டம், டெல்லி மட்டும் இல்ல பல்வேறு மாநிலங்களில் இந்த போராட்டம் நடந்தது. பீகார் நடந்ததை பத்தி குறிப்பிட்டீங்க. மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் அவர் என்ன சொல்றாரு, மேற்குவங்க மாநிலம் ஹூப்ளியில் நடந்த போராட்டத்தில் குண்டர்கள் புகுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதனாலதான் போலீஸ் தடியடி நடத்த வேண்டியதா இருந்ததுங்கிற மாதிரி சொல்றாரு. அது எப்பவுமே ஒன்றிய அரசினுடைய ஒரு போராட்டத்தை மழுங்கடிக்க அல்லது முடிவுக்கு கொண்டு வர அவங்க கொண்டு வர செய்தி, இதுல அந்நிய ஆதிக்கம் என்பது இருக்கிறது அல்லது வெளிநாட்டு சதி என்பது இருக்கிறதுன்னு 2 பாயிண்ட் வரும். அங்க ஒரு முஸ்லீம் என்பவர் இந்துக்கு அல்லது மாணவர்களுக்கு விசிறி கொடுத்துட்டு இருக்கிறார். இவர் பழைய நிலையில் எங்கே இருந்தார் தெரியுமா அப்படின்னு ஒரு முகநூல்ல போடுறாங்க. அது அவரே இல்ல, அவருடைய போட்டோன்னு ஒரு பழைய போட்டோவை போட்டு அவர் ஒரு போலீஸ் வண்டி மேல கல் எறிஞ்சதா அந்த போட்டோ மார்பிங், இந்த போட்டோ, இந்த 2ஐயும் போட்டு பகல் வேஷம் போடுகிறார்கள் இவர்கள் தீவிரவாதிகள் உஷார். இதான் பிஜேபியினுடைய அந்த முகநூல்ல பல இடங்கள்ல பரவிச்சு. இப்போ துணை மந்திரி அவர் சொல்லியிருந்தாலும் கூட அவங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லிருக்காங்க பாருங்க. அந்த செய்தி தொடர்பாளர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு கோஷத்தின் அடிப்படையில் அனைவரும் ஒன்றாக நின்று போட்ட கோஷம் தான் ஆசாதி. அதுக்கு பிஜேபி அரசு சொன்ன பதில் என்னன்னா, ஆசாதி என்பது காஷ்மீர் தீவிரவாதிகளின் கோஷம், ஆகவே இதுல காஷ்மீருடைய தீவிரவாதிகளுடைய அணி செயல்படுகிறதுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல் அனுபவம் இல்லாத பேச்சு. ஆனா இவங்க தெளிவா என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, எங்களிடம் வெளியாட்கள் கிடையாது, ஆனா உங்களிடம் வெளியாட்கள் இருக்கிறார்கள். இப்போ காவல்துறையினுடைய உயர்ந்த அதிகாரியே என்ன கைட்லைன்ஸ்ல யாரு செயல்பட வேண்டும் என்று நாங்க சொன்னோமோ அவங்கள மீறி செயல்பட்டவங்க எங்க ஆட்கள் இல்லைன்னு அந்த அம்மா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. நாம ஏற்கனவே அவர்கள் உங்கள் ஆள் தானே, RSS ஆட்களா, வேற யூனிஃபார்ம்ல எப்படி வந்தாங்க, எங்க பேட்ச், எப்படி ஆணி லத்தி அவங்க கையில கிடைச்சதுன்னு கேட்ட கேள்விகளுக்கு, போராட்ட களத்தில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆனா போராட்டம் முடிஞ்ச பின்னணியில காவல்துறையோட உயர்ந்த அதிகாரி தெளிவா சொல்றாங்க அவங்க நம்ம ஆள் இல்லைன்னு. அப்போ மந்திரிக்கு பதில் காவல்துறையுடைய ஹெட்டே கொடுத்துட்டாங்க. போராட்டத்தை நசுக்க நினைக்கக்கூடிய அரசுகள் கையாளும் விதம் பதில் இது. ஆனால் அது பொய் என்று களத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலதான் அந்த திசை பக்கம் ரிசல்ட் வராம மாணவர்களின் திசை பக்கம் அந்த ரிசல்ட் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அதனால வெளியாட்களோ தீவிரவாதமோ இல்லாமல் ஆன் டிமாண்ட் ரெசிக்னேஷன் என்ற அந்த சப்ஜெக்ட்ல மாணவர்கள் தெளிவாக நின்றார்கள், வெற்றியை பெற்றார்கள். மேகதாது பிரச்சனை பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகக்கூடாது, கர்நாடகாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. அன்புமணியே சொல்லியிருந்தார், இதெல்லாம் பேச்சுவார்த்தை யார் நடத்துகிறா, அதிகாரப்பூர்வமாக கர்நாடக அரசு நடத்துதா இல்லை டெல்லி அரசு இதுக்கு ஏதாவது நேரம் ஒதுக்கி திட்டமிட்டுருக்கா, இப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. ஏதோ அவங்க சமரசத்துக்கு போகிற மாதிரி ஆகிடும், ஏதோ ஒரு இதாகிடும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், சட்ட நடவடிக்கை அதில் முக்கியம் அப்படிங்கிறாங்க. போவாரா போக மாட்டாரா, என்ன பேச்சுவார்த்தை நடத்துவார்? இப்போ இங்கே இருக்கிறவங்க சில பேர் அரசியலில் பேசுகிறது, கர்நாடகாவில் அவங்க பின்வாங்க மாட்டாங்க அதாவது விஷயத்தில், இதில் பேச்சுவார்த்தைக்கு போய் என்ன பண்ணுறது, இப்போவே அங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு,
விவசாயிகள் சில பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் சிவகுமார் மேகதாது பிரச்சனைகளை விஷயத்தில் தான் அவர் மைலேஜ் எடுத்திருக்கிறாரு. இப்போ அவர் அதில் ஒரு படி பின்வாங்கினாலும் அவருடைய அரசியலுக்கு அவர் அரசியலில் இருக்கிறதுக்கே ஒரு மைனஸ் ஆகிடும். அதனால் அதில் பின்வாங்க மாட்டார். ஆகையால் இது சட்ட நடவடிக்கை தான் இது தேவை. இதில் அங்கே போய் பேசுகிறதுக்கு எதுவும் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க சில பேர். எப்படி பார்க்குறீங்க? கர்நாடக அரசினுடைய காங்கிரஸ் முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் மேகதாது அணை கட்டியே தீர்வேன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு பாத யாத்திரை போய் ஆரம்பிச்சார். வாசகர்களுடைய ஞாபகத்துக்கு அந்த பழைய செய்தி வரணுன்றதுக்காக தான் நான் அதை சொன்னேன். இன்னைக்கு நம்ம பேசுகின்ற இந்த சூழல்ல நேற்று பார்த்தீங்கன்னா ஓசூர் பெங்களூர் பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பாதிப்புக்கு உள்ளான தமிழக மக்கள், கர்நாடக மக்கள். அதாவது கர்நாடகால பெங்களூர்ல போய் வேலை செய்யறவன் பெங்களூர் ஆள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள் அங்க போய் வேலை பார்த்துட்டு இங்க வரக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய சூழல் தான் ஒசூர் கர்நாடக பார்டர் எல்லையில இருக்கக்கூடிய பிரச்சனை. எத்தனை முதல்வர்கள் இதை டீல் பண்ணாங்கன்ற வரலாறு தெரியாத ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் எழுத்து ஊடகத்துல ஒரு அறிக்கை விடுறாங்க. என்ன அறிக்கை விடுறாங்கன்னா, மேகதாது அணையினுடைய இன்றைய இந்த தமிழக கீழ்நிலை பிரச்சனைக்கு காரணம் முன்னாள் முதல்வருடைய அணுகுமுறை அப்படின்னா. நீங்க அந்த கட்டுரையை படிச்சு பார்த்தோம்னாலே தெரியும். முன்னாள் முதல்வர்கள் அனைவருமே எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகிய 4 பேருமே இந்த பிரச்சனையை அணுகுவதும், தாவேகாவினுடைய முதல்வர் இந்த பிரச்சனையை அணுகுவதும் எப்படின்னு பாருங்க. இன்டர்ஸ்டேட்டுக்கு நீங்க போடக்கூடிய மந்திரிகளுடைய அறிவாவது குறைஞ்சபட்சம் வரலாற்றை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். இன்னைக்கு நீங்க எழுத்து ஊடகத்துல ஆங்கில பத்திரிகைகள்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சட்டபூர்வமாக 2 மாநிலத்திற்கு அமைக்கப்பட்ட 2 வாரியம், ஒன்னு வாரியம், இன்னொன்னு 2 மாநிலமும் செயல்படக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு. இதுல நாம பெற்றிருக்கக்கூடிய டிஎம்சி எவ்வளவு, மழை பெய்தால் எவ்வளவு, மழை பெய்யாத போது எவ்வளவு என்ற விவரத்தை ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியுமான்னு கேட்டா, பத்திரிகை அரசியல் நடத்துறாங்களே ஒழிய தண்ணீர் அரசியலை புரிந்து கொண்டு பேசுவது கிடையாது. நீங்க இப்ப அங்க தண்ணி சுத்தமா இல்ல, காவிரியில எனக்கே தண்ணி கிடையாது, நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்ற சப்ஜெக்ட் அப்புறம். ஆனால் அப்படி இருந்தாலே கிட்டத்தட்ட 5 டிஎம்சிக்கு கீழே நீங்க கொடுக்க கூடாது, 5 டிஎம்சிக்கு மேலதான் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும். நாட் ஓன்லி தமிழகம் உள்ளிட்ட இதர மாநிலங்களுக்கு 5 டிஎம்சிக்கு குறைவாக கொடுக்க கூடாது என்று எட்டப்பட்ட ஒப்பந்தத்திற்கு மேல கொண்டு போய் உங்க பேச்சுவார்த்தையாளர் நிறுத்த முடியுமா சிவகுமார? அதுக்கான அரசியல் அனுபவம் உள்ள அதிகாரிகளை வைத்து பேசி விட்டீர்களா இந்த பிரச்சனைய? ஒண்ணும் கிடையாது. அரசியல் பப்ளிசிட்டிக்கு சிவகுமாரோடு நான் பேசினால் எல்லாம் நடக்கும் என்ற ஏமாற்று வார்த்தைகளில் தமிழகம் இழந்துவிடக் கூடாது என்பதுதான் அனைத்து கட்சியினுடைய கணிப்பு. இப்ப பாருங்க, இதே சூழல்ல தமிழக அரசியலை தனக்கு சாதகமாக்குவதற்காக அன்புமணி ராமதாஸ் ஒரு தருமபுரியில இருந்து ஒரு பேரணி போனார். அவர் டிமாண்ட் என்ன? போகும்போது அவரை கூட்டு போகணும், அதான் அவர் டிமாண்ட். அவர் காவிரி ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் ஜனநாயகமும் சட்டமும் என்ன சொல்லுதுன்னா, இருந்த கட்சி, வெந்த கட்சி, வேவாத கட்சி எல்லாம் கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழகத்தின் ஒருமித்த கருத்தை காவிரி மற்றும் மற்ற பிரச்சனைகளில் என்ன என்பதை உருவாக்க வேண்டியது தமிழக முதல்வரின் பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாரா? செய்யல. ஏற்கனவே தமிழகம் நிதியில கீழே போயிட்டு இருக்கும்போது ஆபீஸை எங்க வைக்கலான்ற விவாதம் அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை காட்சி ஜனநாயகன் ஓடலாம்ன்ற விவாதம் அதிகமா இருக்கு. ஆனால் மேகதாது பிரச்சனையில விவாதம் நடந்ததா? வெளியில யாருக்குமே தெரியாது. நாங்கள் வெளிப்புற தன்மையோடு, வெளிப்படை தன்மையோடு நடந்து கொண்டுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். ஏற்கனவே திமுக அரசு அது பலகீனமாக செய்திருக்கிறது என்றால் அதை அதில் பேசியிருக்க வேண்டும். அது உண்மையா பொய்யா என்பதை வெளி உலகத்திற்கு சொல்லியிருக்க வேண்டும். இது எதுவுமே இல்லாம ஒரு மந்திரி பேசுவதனால தமிழகத்தினுடைய பலவீனம் சிவகுமாருக்கு கிடைக்கும். சிவகுமாருக்கு கிடைக்கும் என்பதனால அங்க அரசியல் ஆதாயம் வேண்டி செயல்படுகின்ற கன்னட அமைப்புகள் தண்ணீர் கொடுக்காதேன்னு காலி குடத்தோட ஆர்ப்பாட்டம் பண்றான். இப்ப சர்வ சாதாரணமா சிவகுமார் அவங்க பேர்ல தலையை போட்டுட்டு உங்ககிட்ட நம்ம பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய சிவகுமாரா தான் நீங்க அவரை பார்க்க முடியுமா? 2 மந்திரி கொடுத்ததுனால சிவகுமார் உங்களுக்கு ஆதரவா இருப்பார் என்று நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா
அது காவிரி மக்கள் அல்லது கர்நாடக மக்கள் காவிரிக்கு எதிராக சிவகுமார் இருக்கிறார் என்று அங்க போராட்டம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இந்த பிரச்சனையினுடைய அரசியல் அழுத்தத்தையும் பாரம்பரிய அனுபவங்களையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நமக்கு இப்போ கடைசியா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, எந்த சூழலிலும் 177 அந்த அடி நமக்கு பயன்பெறக்கூடிய வகையில தண்ணீர் திறந்து தரப்பட வேண்டும். உங்களுக்கு தண்ணீர் இல்ல, அதனால ஜூன் 12 திறக்கல. கிட்டத்தட்ட விவசாயத்துல பாதிக்க அடைந்திருக்கக்கூடிய நம்முடைய நிலத்தை நாம இழந்து போகாத வகையில் உங்கள் பேச்சுவார்த்தை அமைவதற்கு வாய்ப்பில்லை, ஆகவே பேச்சுவார்த்தை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இரு மாநிலத்துக்கும் சட்ட வழிமுறை என்ன சொல்லுகிறது என்பதை காவிரி நிபுணர் குழுவோடு கலந்தாலோசித்து இருபக்க அதிகாரிகள் வந்து பார்த்து அதில் என்ன செய்யலாம் என்ற யோசனையை பேசுவதற்குத்தான் அந்த 2 அமைப்புகள். அதை பயன்படுத்துவதுதான் தமிழக அரசுக்கு முன்னால் உள்ள அவசர பணி. அதை செய்வதை விட்டுவிட்டு அங்க போய் ஒரு நாள் பேசினால் நடக்கும் என்பது கனவு. கனவுல காவிரி தண்ணீரை வர வைக்க முடியாது. வரலாற்றின் அடிப்படையில் எல்லோரையும் இணைத்து செயல்படுவதே பண்பான ஒரு அரசியல் நடவடிக்கை. அதை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. காவல் மரணங்கள் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அப்புறம் இது பெரிய அளவுக்கு இனிமேல் நடக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கோர்ட்டு போயிருக்கு, தீர்ப்பு அந்த மாதிரி வந்திருக்கு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது அப்படின்லாம் பேசுனாங்க. ஆனால் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நாகர்கோயிலில் சபரிவர்மன், அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் அருணாச்சலம், இப்போ சமீபத்தில் இப்போ இது குறித்து முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதில் திமுக ஆட்சியில் இருக்கிறபோது இந்த காவல் மரணத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க, சாரி சொல்லாதீங்க, நீதி தான் வேணும் அப்படின்னு வீராவசமாக பேசுனீங்க, ஆனால் இப்போ எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிருக்கீங்க, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர்களிடமே எந்த ஆறுதலும் கூறல. படுபாதக அரசாக இருக்குது இப்படி தாவேக அரசு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த காவல் மரணம்? தாவேக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு காவல்துறையில இருக்கக்கூடிய அந்த அப்பா மகனை சாவடிக்க தூத்துக்குடி இஷ்யூல அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும் என்று நாம சொல்லும் போது அதற்கு நம்ம பக்கம் நின்று பேசிய எதிர்கட்சியாக இருந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சப்ஜெக்ட்ல முழுமையாக காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாடற்ற அணுகுமுறைக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசாக மாறி இருக்கிறது. உதாரணத்துக்கு மாணவர்கள் போராட்டம் பண்றான், ஸ்கூலுக்குள்ள போராட்டம் பண்றான், காவல்துறை உள்ள போய் இழுத்துட்டு வராங்க. எதுக்கே இழுத்துட்டு வரீங்கன்னு பப்ளிக் கேட்கும் போது அவர் போராட்டம் பண்ணுவதாக நினைத்து கொண்டிருக்கிறார். நினைச்சாலே கைது பண்ணக்கூடிய காவல்துறையாக தமிழ்நாடு அரசு மாறி இருக்கிறது. ஓவர் கெடுபிடி, டெல்லிக்கு நிகராக ஓவர் கெடுபிடி சென்னையில இந்த மாணவர்கள் பிரச்சனை. இது சிவில் பிரச்சனை இல்லை, விசாரணை என்ற பெயரில் அத்துமீறிய ஒரு நடவடிக்கையை என்பதை தென் மாநிலங்களில் தொடர்ந்து காவல்துறை செய்வதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசாக இருக்கிறது. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் முதல்வர் இருக்கிறாரோ என்ற அச்சம் என்பது நமக்கு வந்திருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் போய் அந்த விஷயத்தை என்னன்னு கேட்கும் போதே அவர்களுக்குரிய பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அங்க காவல்துறையில இல்ல. நீதித்துறையில போய் அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க செயல்பட வேண்டியிருக்கு. அப்போ ஒரு எட்டாத தூரத்தில் ஒரு மிரட்டும் தொனியில் சாமானிய மக்களை அல்லது சாதாரணமாக சின்ன குற்றத்திற்காக விசாரணை என்று அழைக்கப்படுபவர்கள் அந்த பயத்திலேயே வீட்டுக்கு வந்து தற்கொலை செய்யக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. இது ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்க முடியாது. காவல்துறையை முதல்வர் கட்டுப்படுத்த வேண்டும். மனித உரிமை மீறலுக்கு ஏற்கனவே உள்ள வழிகாட்டுதல் தெளிவுகளில மீறி செயல்படுவர்கள் மீது அவசர நடவடிக்கை எடுப்பதற்கு முதல்வர் தயாராக வேண்டும். அதற்கு அவர் விரைந்து அந்த காவல்துறை கூட்டத்தை கூட்டி நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை கூட்டத்தை கூட்டினாரு, பேசினாரு, ஆனால் முன்னேற்றம் இல்லை, மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கூட்டம் அவர்களுக்கு சாதகமாக பேசப்பட்டதா, மக்கள் சாதகமாக செயல்பட வேண்டும் என்று முதல்வர் சொன்னாரான்ற கவலை மக்களுக்கு இருக்கிறது. அதை போக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை என்றுதான் நம்ம கருதுறோம். போதுமான அளவுக்கு மக்கள் தொகை இல்லை. மெட்ரோ ரயில மதுரைக்கும் கோவைக்கும் கொண்டு வந்தா அதுல பயணிக்கக்கூடிய அளவுக்கு அங்க மக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை திருப்பி சொல்லி நிராகரிக்கப்பட்டிருக்கு அந்த கோரிக்கை. ஒன்றிய அரசு மீண்டும் இது நிராகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி.
சில தொலைக்காட்சிகள்லாம் அந்த மதுரை கோவை மக்களை நேர்காணல் எடுத்து போடுறாங்க பப்ளிக்கை. அவங்கெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக வரி வசூலிக்கிறீங்க, இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொழில் நிறுவனங்கள் இருக்குது, இங்கே நாங்கள் தான் அதிகமாக வரி கட்டுறோம், இது வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மக்களே சொல்கிறது நம்ம அதில் பார்க்க முடியுது. இதில் இப்போ ஒன்றிய அரசு இப்போ மீண்டும் நிராகரிச்சிருக்கு. இது முதல்ல நிராகரித்தது திமுக ஆட்சி அப்போ ஒரு தடவை நிராகரிச்சதா செய்தி வந்துச்சு, இப்போ ஒன்று நிராகரிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது வாசகருடைய ஞாபகத்துக்காக சொல்கிறேன். போன முறை அரசு இருந்தபோது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுபவம் மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் போய் நீங்க நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு கோயம்புத்தூர் மதுரைக்கு சொன்ன காரணம் இப்ப சொல்லல. என்ன காரணம்னா, அதை பயன்படுத்துபவருடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், போதிய அளவு வெற்றி பெறாது என்று சொன்னாலும் உள்ள அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் பாப்புலேஷன் அவ்வளவு தொகை இல்லைன்னு தான். இதை விட பாப்புலேஷன் கம்மியா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீங்க கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அது பாரபட்ச அரசியல், அது தென்னிந்திய அரசியலை நீங்கள் நசுக்குகிறீர்கள் என்ற நம்முடைய குற்றச்சாட்டு இந்த ரிஜெக்ஷன்லையும் உறுதியாகிறது. நிராகரிப்புக்கு காரணம் இது மட்டுமல்ல. நீங்க இந்த எலக்ட்ரிபிகேஷன் சப்ஜெக்ட்ல தென்னிந்திய பகுதிக்கு கொடுத்த ஃபண்டு எவ்வளவு, அனுமதித்த திட்டங்கள் எவ்வளவு, வடநாட்டுல கொடுத்த திட்டங்கள் எவ்வளவு என்ற கேள்விக்கு போன முறை நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலே கொடுக்கல. இந்த முறை இவங்க நிர்மல் குமாரையும் ராஜ்மோகனையும் போட்டிருக்கிறாங்க அலாங் வித் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு. இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே உள்ள பிரச்சனையை எப்படி பேசுவாங்கன்னு வாசகர்களுக்கு தெரியும். விவரங்களோடு போய் பேசினாலேயே கிடைக்காத சூழல் ஒன்றிய அரசில். இந்த ரெண்டு அமைச்சர்கள் விஜயோட போய் பேசி என்ன செய்ய போறாங்க என்ற கவலை நமக்கு இருக்கிறது. ஆனால் நிராகரிக்கப்பட்ட அந்த 2 மெட்ரோ திட்டங்களையும் தமிழக அரசு போராடி பெற வேண்டும் என்று எதிர்கட்சிகள் குரல் கொடுத்திருக்கின்றன. அதை உணர்ந்தாவது ஒன்றிய அரசிடம் பேசி அந்த முறியடிப்பு வேலையை தமிழக அரசு செய்ய வேண்டும். நிராகரிப்பு பாரபட்சமே. 2 இடங்களிலும் மெட்ரோ என்பது 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்திருக்க வேண்டும். எய்ம்ஸ் மாதிரியே பாரபட்சத்திலே இந்தியாவில் தமிழகத்தை நசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடி அதை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.